அருமைக்குரியவர்களே, இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றை, இந்த முக்கியமான ஒன்றை நீங்கள் வாழ்க்கையிலே பேணிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய கண்காணிப்பு நம் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. அருள் பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே, லா ததுகுலு ஷௌகத்து ஃபீ ரிஜ்லி அஹதிக்கும் இல்லா வஜத்து அலமஹா. ஒரு மனிதன், ஒரு மோமின் இருக்கிறான், மனிதன் என்று வைத்துக் கொள்வோம். அவனுடைய காலிலே குத்தக்கூடிய முள் இருக்கிறது, சாதாரண முள். அந்த முள் குத்தப்பட்டவனுக்கு வேதனையை தருவதற்கு முன்னால் அந்த வேதனையை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார்களே. நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு முள்ளினுடைய வேதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்கிறார். இந்த வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை உண்டுதானே? இந்த வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, அனுபவபூர்வமாக பார்க்கிறோமோ இல்லையோ? பெருமானார் சொல்லிய வார்த்தை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தை. இந்த வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொள்கிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன துயரம், ஒரு சின்ன துன்பம், ஒரு அசௌகரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார். எனவேதான் ரஹீம், உறவுகள் என்கிற அந்த விஷயத்தை நாம் மிக ஆழமாக நாம் கடைபிடிக்க கடமைப்படுகிறோம். நம்ம இது கடமையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உறவு முறை இருக்கிறதே, அது மிகவும் உன்னதமானது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அர் ரஹீமு ஷிஜ்னத்தும் மினல்லாஹ். உறவுகள் இருக்கிறது, அது மனைவி மக்களாக இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், குடல்வாய் இனங்களாக இருக்கட்டும், எல்லோரையும் அடையை விளைந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை ரஹீம் என்கூடிய வார்த்தை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர் ரஹீமு ஷிஜ்னத்தும் மினல்லாஹ். உறவுகள் இருக்கிறதே, அந்த உறவு அல்லாஹ்வுடைய கருணையினுடைய கிளைகளில் என்றும் ஒரு கிளையாகும். அல்லாஹ்வுடைய கருணையில ஒரு கிணை நமக்கு ஏற்பட்டக்கூடிய உறவுகள் என்பது ஒரு வகையான ஒரு நிலை என்று வைத்துக் கொள்வோம். உடல், அதாவது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள், மனிதர்கள், அதையெல்லாம் தாண்டி ஒரு நிலை. ரஹீம் என்பது ஒரு நிலை. அது அல்லாஹு தாலாவின் சூரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது அல்லாஹ்வின் அருட்கொடைகளிலே ஒரு கிளையாகும். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மன் வஸலஹா வஸலஹுல்லாஹ். யார் உறவுகளை சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சேர்த்துக் கொள்கிறான், தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான். உறவுகளை நாம சேர்ந்திருந்தால், உடல்வாய் ஜனங்களோடு நாம் சேர்ந்திருந்தால், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவன் மகிழ்ச்சி அடைந்து தன்னை ஏற்றுக்கொள்கிறான். வமன் கத்தஅஹா கத்தஅஹுல்லாஹ். யார் அந்த உறவுகளை முறிக்கிறார்களோ, யார் முறிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா பத்தத்தஹு, அவர் அடியோடு அவரை வெறுத்து விடுகிறான். இன்னொரு ரிவாயத்திலே, யார் அல்லாஹ்வினுடைய இந்த உறவை பேணுகிறார்களோ, மன் வஸலஹா வஸல்து, அல்லாஹ் சொல்வதாகவும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஓ மன் கத்தஹா கத்தஅதுஹு என்ற ஒரு ஹதீஸும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்றும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பாகி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்வதை போன்றும் ஹதீஸுடைய பல பரிணாமங்கள், பல ரிவாயத்துகள் இருக்கிறது. பெருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான நபிகள் நாயகத்தின் நேசமான உம்மத்துகளை சிந்தித்து பாருங்கள். இந்த விஷயத்தில் நாம் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள், நம்மை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். யாரை பற்றி நாம் சொல்வதற்கு நமக்கு எவருக்கும் தகுதி இல்லை. இன்ட்ராஸ்பெக்ஷன், ஒரு தற்சோதனை, சத்திய சோதனை நாம் செய்து கொள்கிறோம். அந்த சோதனையை நாம் செய்து பார்க்க, நாம் எப்படி இருக்கிறோம்? யாரும் யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதனை நாம் உணர வேண்டும். நம்மால் முடிந்தவரை நம்முடைய குறைபாடுகளும் பலகீனங்கள் இருக்கும், அனைத்து குறைபாடுகளையும் அதை ஒத்திவைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடையே, நம் குடும்பங்களுக்கிடையே, சமூகத்திற்கிடையே, நம்முடைய நாட்டிலே நாம் நல்ல நிலையை உருவாக்குவதற்குரிய ஒரு முன்னேற்பாட்டை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி,
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அனர் ரஹ்மான். அல்லாஹ் சொல்றான், நான் ரஹ்மான். நான் அல்லாஹ்வினுடைய ஒரு பெயர்களிலே ஒன்று அனர் ரஹ்மான். நான் ஒரு அளவற்ற அருளாளன். என்னுடைய இஸ்மிலிருந்து, என்னுடைய பெயரிலிருந்து, என்னுடைய சிஃபத்தில் இருந்து ஒன்றை நான் ரஹீம் என்ற உறவுக்காக நான் கொடுத்திருக்கிறேன். ரஹ்மானில் இருந்து வந்ததுதான் ரஹீம். என்னுடைய பெயரிலிருந்து நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது போன்ற ஒரு வார்த்தையை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தஆலா பெருமானாருக்கு சொல்லியிருக்கிறான். சுக்கலஹு ரப்புஹு இஸ்மஹு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்கிற பெயரை, பெருமானா ஸல்லல்லாஹுடைய அந்த பெயர் முஹம்மது என்கிற பெயரை அல்லாஹ் தன்னுடைய இஸ்மாகிய அந்த ஹம்திலிருந்து பிரித்து கொடுத்தான், பிளந்து கொடுத்தான் என்று பெருமானார் விஷயத்தில் வந்ததை போன்று ரஹீம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் விஷயத்திலும் அல்லாஹ் அந்த ரஹ்மான் என்ற ரஹமை அதிலிருந்து என்னுடைய பெயரை நான் பிரித்து இதை கொடுத்திருக்கிறேன். யார் அந்த உறவுகளை பேணிக் கொள்கிறார்களோ நான் பேணிக் கொள்கிறேன். யார் அதை துண்டாடுகிறாரோ நானும் அவரை துண்டாடி விடுகிறேன். ரஹம் என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாமா பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது அந்த ரஹம் என்கிற வார்த்தைக்கு மாத்திரம் எண்ணற்ற கருத்துக்களை சொல்வார்கள். மக்காவை சொல்வாங்க, கர்ப்ப குவளை, தாயினுடைய புனிதமான கர்ப்ப குவளையை சொல்வார்கள். இப்படி எண்ணற்ற அர்த்தங்களை பொதிந்திருக்கக்கூடிய அந்த ரஹமை தான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா பேணச் சொல்லுகிறான். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நன்றாக மனதில் இருத்த வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு ஃபித்னாவிற்கும் ஃபசாதிற்கும் உரிய இடம், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் வைத்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம், அவருடைய உன்னதமான உறவு அவைகளை தாண்டி நம்மை அழைத்து செல்ல வேண்டும். பெருமானாருடைய நேசம் அதனை தாண்டி நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அந்த நேசம் இருக்கிறதே, அந்த நல்லுறவு இருக்கிறதே, அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்தும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். காலம் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போதித்தே வந்திருக்கிறார்கள். குடும்பத்தினுடைய வாழ்க்கை, ஒரு மனைவி கணவனோடு உள்ள வாழ்க்கை, கணவன் மனைவியோடு உள்ள வாழ்க்கை, அதுபோன்று உறவுகளின் எல்லா பரிணாமங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முன்மாதிரியை தந்திருக்கிறார்கள். மன வாழ்க்கையில் பெருமானார் காட்டிய அந்த முவாஹாத், அந்த அன்பு, அந்த இணக்கம் நிகரில்லாத ஒரு இணக்கம். அதனை போன்று எல்லா நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே, சமூகங்களுக்கு இடையிலே பெருமானார் காட்டிய அந்த நேச பிணைப்பு இருக்கிறதே, அது சாதாரணமான ஒன்றல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான காலத்தின் ஞானங்களையும் கொடுக்கப்பட்டவர்கள். அன்றும் சரி இன்றும் சரி அவர்கள் ஆலிமுல் கய்ப், மறைமுகமானவற்றை அறியக்கூடியவர்கள், மறைமுகமானவற்றை காணக்கூடியவர்கள். அவர்கள் ஹாலிர், எங்கும் ஹாதிராக இருக்கக்கூடியவர்கள். நாதிர், பார்வையர், பார்க்கக்கூடியவர்கள். ஓம்னி பொட்டன் என்று சொல்வார்கள். சகலவற்றையும் பொதிந்து கொண்ட ஒரு நிலை, அது அல்லாஹ் கொடுத்த நிலை. அதில் போய் நாம போய் ஆய்வு பெய்ததுக்கு நமக்கு எந்த அவசியமும் இல்லை. அருமைக்குரியவர்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்று நடப்பது என்ன, நாளைக்கு நடப்பது என்ன, என்ன நடக்கப்போது எல்லாம் தெரியும் தானே. நேற்று இருந்ததை போன்று இன்று நாம் இல்லை, இன்று இருப்பதை போன்று நாளை எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன நிலைகள் ஏற்படும், இன்னென்ன மனிதருக்கு இன்னும் ஏற்படும் என்பது அனைத்தையும் உணர்ந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.